புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட வேல்ராம்பட்டு மறைமலை நகர் பகுதியில் உயர் மின்னழுத்த கம்பிகள் செல்வதால் தெருவில் மின்விளக்கு அமைக்க முடியாமல் இருந்தது. இதனால் அந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக தெருவில் மின் விளக்குகள் இல்லாமல் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகி வந்தனர். இது பற்றி அந்த பகுதி மக்கள் ஒன்றிணைந்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், துறை அதிகாரிகளை அணுகி 30 ஆண்டு காலம் இருளில் தவித்து வருவதாகவும் தங்களுக்கு மின் விளக்குகள் அமைத்து தர கோரிக்கை விடுத்தனர். இதனை ஏற்று மின்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை செய்து சோலார் மின் விளக்குகளை அமைக்க முடிவு செய்து மறைமலை நகர் பகுதியில் சுமார் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் சென்சாருடன் கூடிய சோலார் மின் விளக்குகளை அமைத்தனர். இந்த மின்விளக்குகள் மாலை 6 மணிக்கு தானாகவே எரிய தொடங்கி காலை 6 மணிக்கு தானாகவே நின்றுவிடும் வகையில் சென்சார்கள் பொருத்தப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் வீதியில் மக்கள் நடமாட்டம் இருந்தால் அதிக வெளிச்சத்துடனும், நடமாட்டம் இல்லாத பட்சத்தில் குறைவான வெளிச்சத்தில் எரியும் வகையில் சோலார் மின்விளக்குகள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. 30 ஆண்டு காலம் இருளில் தவித்து வந்த பகுதி மக்களுக்கு சென்சாருடன் சோலார் மின்விளக்குகள் அமைக்கப்பட்டது அப்பகுதி மக்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 30 வருஷமா லைட் சர்வீஸ் இல்லாத இருக்கிறோம். நாங்கள் எம்எல்ஏ சார் எங்களுக்கு நிறையா செஞ்சுருக்கிறாரு. இப்போ கேபிளும் நாங்களே சொந்த செலவெல்லாம் செஞ்சுப்போம். இப்போ எங்களுக்கும் அது போட்டு தரேன்னு சொல்லிக்கிறாரு. இவர் வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு வெளிச்சமே வந்துருக்குது. எல்லாமே நல்லது செய்கிறாரு. அதாங்க சோலார் லைட்டுங்க. அது நடந்து போனால் எரியும். கொஞ்சம் சப்ளை கம்மியாக எரியும், டிம்மாக இருக்கும். யாருன்னா வண்டி வந்தா உடனே கொஞ்சம் பளிச்சுன்னு எரியும். இப்போ பரவாயில்லங்க. இப்போ வெயில் யாராவது வரும்னு சொல்கிறாங்க. நைட்டில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நல்லா இருக்குது. எல்லாம் பயம் இல்லாத எங்களுக்கு அவர் நல்லது செஞ்சுக்கிறாரு. நல்லா செய்யணும். மறைமலை நகர் வேல்ராம்பட் 5வது குறுக்கு தெரு. இந்த தெருவில் கிட்டத்தட்ட 30 வருஷமா நாங்கள் இங்கே 15 வருஷமா இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி இங்கே இருந்தவங்க ஒரு 15 வருஷமா இருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த தெருவில் பார்த்தீங்கன்னா கரண்ட் வசதி அவ்வளோவா இல்லாமல் இருந்தது. ஸோ இதை நம்ம ஓனாவே கேபிள்லாம் எடுத்து பண்ணிட்டு இருந்தோம். இந்த மீன் டைம் மேல ஹெச்டி ஒயர் போறதுனால நம்மளுக்கு இந்த இடத்துல கரண்ட் கொடுக்கறதுலாம் பிரச்சனையா இருந்தது. இந்த மீன் டைம் நம்ம தெருவில் இந்த 30 வருஷமாவே தெருவிளக்கு எல்லாமே இருந்தது. இந்த தெருவிளக்கு இல்லாம இருந்ததுக்கு நாங்களும் கேட்டு பார்த்தோம். பண்ண முடியாதுன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த மீன் டைம் நாங்கள் இங்கே ஒரு அசோசியேஷன் மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம். செப்டம்பர் மாதம் ஸ்டார்ட் பண்ணோம். செப்டம்பர் ஸ்டார்ட் பண்ணி உடனே நாங்கள் எம்எல்ஏ சம்பத் சார் அவர்களை அணுகி எங்களோட குறைகளை சொன்னோம். ஸோ அவரும் நைட்ல எங்களுக்கே தெரியாம அவரே நைட்ல இந்த தெரு வாட்ச் பண்ணியிருக்காரு. இவ்வளோ நாள் இங்கே லைட் எல்லாமே இருக்கா, நம்ம போகும்போது லைட் எல்லாமே இருக்காதுன்னு அவரே வாட்ச் பண்ணி இமிடியேட்டா 1 மாசத்துல எங்களுக்கு இந்த சோலார் லைட்டை போட்டு கொடுத்தாரு. சோலார் லைட் போட்டு கொடுக்குறேன்னு சொன்னாரு. போட்டு கொடுத்தாரு. கிட்டத்தட்ட இது ஒரு 10 லைட் போட்டு கொடுத்தாரு எங்க தெருவுக்கு. இதுல பாத்தீங்கன்னா இந்த சோலார் லைட் பாத்தீங்கன்னா நாங்க கூட ஏதோ இது நினைச்சோம். இந்த சோலார் லைட் பாத்தீங்கன்னா 12 ஹவர்ஸா எரிஞ்சிட்டு தான் இருக்கு. நம்ம ஈவினிங் ஸ்டார்ட் ஆயிட்டு அதே ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆயிட்டு மார்னிங் அது ஆஃப் ஆயிடும். இந்த லைட் இதுல ஒரு சென்சார் வச்சிருக்கிறாங்க. நம்ம மக்கள் கிட்ட போய் நின்னா கொஞ்சம் பவரா எரியும். ஸோ அதுக்கப்புறம் அது பவர் டல் ஆயிடுது. அந்த மாதிரி ஒரு சிறப்பு வசதி உண்டு அந்த சோலார் விளக்குல. இந்த சோலார் விளக்கு அமைச்சு கொடுத்ததுக்கு நாங்க எம்எல்ஏ கூப்பிட்டு நன்றி, தனியா ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி நன்றி தெரிவித்தோம். இதனால் அப்பகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அதிகாரிகளுக்கு நன்றியை தெரிவித்துள்ளனர். சார், இந்த தெரு மேலே இந்த ஹெச்டி லைன் பெரிய லைன் போகிறதுனால ஸ்ட்ரீட் லைட் போட முடியாதுன்னு சொல்லி ஒரு 28-30 வருஷமா லைட் இல்லாமல் இருந்தாங்க. இங்கே அண்டர்கிரவுண்ட் கேபிள், யூஜி கேபிள் அடிக்கடி ஷார்ட் ஆகுது, ஒரு வீட்லேயும் வெடிச்சிடுதுன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் நான் பார்க்க வந்தோம். அப்போ தான் சொன்னாங்க தெருவில் கேட்கும்போது தெருவிளக்கெல்லாம் இங்கே போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சார். நாங்கள் ஸோ சோலாரில் கனெக்ஷன் இஷ்யூ இல்லாமல் ஹைட்டை கம்மி பண்ணி போடலான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருந்தது. அதை நம்ம டிபார்ட்மெண்ட்டில் போய் கேட்டோம். அதில் நம்ம இபி டிபார்ட்மெண்ட்டில் செக்ரட்டரி மேடமும் எஸ்சி சாரும் ஒரு ட்ரையல் அண்ட் எரர் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த சோலார் சிஸ்டத்தில் சோலார் மட்டும் இல்லை, இது மோஷன் லைட்டும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஒரு லைட்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாக்குள்ளே தான் வரும். ஒரு லைட்டு நமக்கு சோலாரோட சேர்த்து சொல்கிறேன். இன்னைக்கு நம்ம திருவிளக்கு ஃபுல்லாக நம்ம கரண்ட்டில் எவ்வளோ செலவு பண்ணிட்டு இருக்கிறோம். ஃபியூச்சராக இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு நம்ம கரண்ட் சேவ் பண்ணுறோமானா இல்லை. ஒரு சோலாரை முன்னெடுக்கணும்னு சொல்லிட்டு நான் அசம்பிளிலையும் பேசியிருக்கேன். அது இல்லாமல் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆஃபீஸு, கோயில் எல்லாமே சோலார் பண்ணணுன்றது என்னோட முயற்சி. அதை ஃபர்ஸ்ட் முயற்சி அந்த ஸ்ட்ரீட் லைட்டில் சோலார் ட்ரை பண்ணி பார்த்தோம். இந்த லைட்டில் எப்படின்னா கரெக்டாக அதுவே ஆட்டோமேட்டிக்காக 6 மணிக்கு ஆன் ஆகிடும், மார்னிங் 6 மணிக்கு ஆஃப் ஆகிடும். நடுவில் யாராவது இன்கேஸ் மக்கள் நடமாட்டம் இருந்தது, அன்டைம்ல இருந்ததுன்னா அந்த லைட் மட்டும் பிரைட்டாக எரியும்.
சென்சாரும் அதில் இருக்கு. ஸோ இதை ஃபர்ஸ்ட் போட்டிருக்கோம். இன்னைக்கு இந்த தெரு மக்களை போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு ஃபீல் குட்டாக வந்து ஃப்ரீயாக இருக்காங்கன்றத அவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு தேதிக்கு வந்து அந்த அண்டர் கிரவுண்ட் ட்ரெயின் இது யூஜி கேபிள் போட்டிருந்தது வந்து ஒரு 8 அடிக்கு கீழே போயிட்டதுனால ஒரு தடவை ரோடை டேமேஜ் பண்ணி அந்த வீட்டுக்கு வந்து மழை காலத்தில் வந்து வெடிச்சிருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ மேலேயே 2 அடியில் போட சொல்லி ஒரு சாங்ஷன் வச்சு இன்னைக்கு ஒரு பூஜை